நம்ம ஒருத்தருக்கு நிறைய நல்லது செஞ்சிருந்தோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் வந்து வேற ஒருத்தர் மூலியமா அந்த விஷயம் நம்மளுக்கு வந்து கொண்டு வந்து கொடுக்கும். நீங்க ஒருத்தருக்கு நிறைய நல்லது செய்றீங்க, எதிர்பார்க்கவே இல்லை, அப்படியே கொட்டி கொட்டி செய்றீங்க. ஆனா அந்த பிரபஞ்சம் வந்து அதாவது அது கர்மாவின் அடிப்படையில தான் வந்து இந்த பிரபஞ்சம் வந்து இயங்கிட்டு இருக்கு. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா பிரபஞ்சம், ஓகே நீ இவ்வளவு பண்றியா, திரும்பி உனக்கு நான் வேற ரூபத்துல தரேன் அப்படின்ற மாதிரிதான். அப்போ அந்த பாக்கியஸ்தானம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சூப்பரா இருக்கு. இப்ப நீங்க எடுத்த காரியம் பெருமளவு வெற்றி ஆகும் அப்படின்றத நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து லாபஸ்தானம், அதுதாங்க சூப்பர். சோ 11ஆம் வீடு அப்படின்றது உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய இடம், உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய இடம். உங்களுடைய ஆசை, எதுக்கு ஆசைப்பட்டீங்க? நல்ல ஒரு பிசினஸ் பண்ணலாம், நல்ல ஒரு வியாபாரத்தை ஈட்டலாம், நல்லா பணம் பார்க்கலாம். அப்போ இந்த டைம்ல வீட்டுல இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது, அதன் மூலியமா ஒரு லாபத்தை பாக்குறது, அதெல்லாமே உங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து நடக்கும். ஆனா ஒரு சில விஷயங்களை உங்களால இந்த டைம் பீரியட்ல தப்பிக்கவே முடியாது. என்னன்னா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம குரு யாரு அதை நம்ம பார்க்கணும். ஏன் நான் தப்பிக்க முடியாதுன்னு உங்களுக்கு ஸ்டார்டிங்ல நான் சொன்னேன்னா, ரிஷப ராசியோடைய அதிபதி வந்து சுக்கிரன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சுக்கிரன். இப்ப நம்ம அந்த சுக்கிரன் இந்த ராசிக்கு யாரு? அவர் வந்து 8ஆம் இடத்தோட அதிபதி, அஷ்டமாதிபதி. ஓகேங்களா? அதே மாதிரி அவர் வந்து 11ஆம் இடத்தோட அதிபதி. அப்போ ஒரு சில ஸ்ட்ரகிள் கண்டிப்பா உங்களுக்கு இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கும். அதுல இருந்து நீங்க